அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகனை எப்போது கைது செய்வீர்கள் என்கிற கேள்வியை தொடர்ச்சியாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக வலைதளங்கள்ல எழுதி வராங்க. யாரு கைது செய்யப்பட்ட செய்தி வந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் சாட்டை துரைமுருகனையும் இடும்பாவன கார்த்தியையும் டேக் பண்ணி அடுத்து நீங்க தாண்டி மாப்பிள அப்படின்னு தொடர்ச்சியாக எழுதி வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, முடிஞ்சா தொட்டு பாடுறான், வந்து என் காலில் உழுவுங்கடா என்ற சாட்டை துரைமுருகனின் புகைப்படத்தை போட்டு கமெண்ட் செக்ஷன் முழுக்க போட்டு எழுதி வராங்க. சமீபத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் அடுத்து நீ தாண்டி மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இடும்பாவன கார்த்தியையும் சாட்டை துரைமுருகனையும் பார்த்து கதறு கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் மீது விமர்சனம் வைக்கும்போது, கேள்விகளை எழுப்பும் போது அதுக்கு எப்பவுமே பதில் தான் சொல்லணும். அதுக்கு பதிலாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் திமுக கிட்ட நீங்க காசு வாங்கிட்டு பேசுறீங்கிற அந்த ஒரு கருத்தை மட்டும் தூக்கிக்கிட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இல்லை. அப்ப பதில் இல்லாத தற்கொலைங்கள்ட்ட சாட்டை துரைமுருகனுடைய அந்த அணுகுமுறை இருக்கு பாரு, இந்த விமர்சனம் இருக்கு பாருங்க, பேசாம அமைதியா உட்காந்துட்டு விஜய் மாதிரியே இப்படிலாம் பண்ணி காமிக்கிறது, கோட்டு போட்டுட்டு பேசுறது, இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த அணுகுமுறை தான் சரி. இவங்கள்ட்ட போயிட்டு நீங்க ஏன் இந்த முதலீடு இழுக்கிறதுல இந்த இவ்வளவு சிக்கல் இருக்கு, அந்த கம்பெனி எல்லாம் ஒண்ணுமே இல்லையா, வெறும் அந்த டம்மி கம்பெனி எல்லாம் முதலீடு இழுத்துட்டு வரீங்க அப்படிலாம் போய் கேள்வி கேட்டோம்னா பதிலே இருக்காரு. ஏன் 200 ஊப்பி அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருப்போம். அவங்கிட்ட போய்கிட்டு நம்ம கருத்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி இவங்க தொடர்ச்சியா எழுப்பக்கூடிய கேள்விகள் உண்மையாவே மனதளவுல விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப பெரிய ஒரு வேதனைக்கு தள்ளி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்லாம் கிடையாதுங்க. சாட்டை துரைமுருகன் கைது அப்படிங்கிற ஒரு செய்தி வரட்டும், உண்மையாகவே மனசு குளிர்ந்து போவாங்க வாரியர்ஸ். அவ்வளவு வெறியில இருக்காங்க. சாட்டை துரைமுருகன்லாம் என் கையில கிடைச்சா அடிச்சு குழப்பிடுவேன் மூஞ்சலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் விஜய் ரசிகர்கள் கூட என்கிட்டயே வந்து சொல்றாங்க, சாட்டை துரைமுருகன்லாம் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான், என்னடா பண்ணுவீங்க, நீங்க என்ன வன்முறை போர்க்களம் நடந்துகிட்டு இருக்கு, அரசியல். அவர் ஒரு காணொலி போறாரு, அவர் ஒரு கருத்து வைக்கிறாருன்னா அந்த கருத்துக்கு பதிலா தான் நீ சொல்லணும். அதை விட்டுட்டு 200 ஊப்பி திமுக கிட்ட காசு வாங்கிட்டீங்க, திரள் நிதினு சொல்லிக்கிட்டு விஜயலட்சுமி தூக்கிக்கிட்டு அந்த பழைய ஆத்து நட்டியவே திமுக ஆத்து நட்டியவே ஆத்திக்கிட்டு வரக்கூடாது. இப்ப இந்த கைதுங்கிற விஷயத்துக்கு வருவோம். எதிர்கட்சி தலைவர் 70க்கும் மேல எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரையே உதயநிதி ஸ்டாலினையே கைது பண்ணின இந்த தாவேக அரசு சாட்டை துரைமுருகனையும் இடும்பாவனம் கார்த்தியையும் கைது செய்யாதது ஏன்? கடுமையான விமர்சனத்தை வைத்தது இந்த 2 பேர் மட்டும்தான். சாட்டையும் இடும்பாவனமும் 2 பேர் மட்டும்தான். விஜய கரூர் பிரச்சனையில அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் கரூர் பிரச்சனையில அந்த ஸ்டாண்ட் வரும்போது ஓடுகாலி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஓடுகாலி மாதிரி ஓடி போன ஒரு நபர் தான் விஜய்னு இன்னைய வரைக்கும் பதிவு செஞ்சு வராங்க. அப்படிப்பட்ட விமர்சனத்தை எல்லாம் வச்ச இந்த 2 நபரையும் கைது செய்யறது ஏன்? இந்த கேள்விக்கான பதில் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், விஜய்க்கு தெரியும். தொட்டா என்ன ஆகும், நாம் தமிழர்னா யாரு, சீமான் அண்ணனா யாரு, சாட்டை துரைமுருகன் யாரு, இடும்பாவன கார்த்தி யாரு, இவங்களை தொட்டா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் நம்ம கட்சிக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும். ஏன்னா விஜய்க்கு தெரியும் ஓஜி நாம் தமிழர்னா என்னன்னு விஜய்க்கு தெரியும். திமுகவாலேயே செய்ய முடியல. திமுகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போது சாட்டை துரைமுருகனை திருச்சி காவல்துறை கைது செய்து எதுக்காக? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி என்கிற பாடலை பாடியதற்காக கைது பண்ணி திருச்சியில மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறாங்க. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். சாட்டை துரைமுருகனை கூட்டிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துறாங்க. இதெல்லாம் கைதுக்கெல்லாம் இதெல்லாம் பாட்டு பண்ணதுக்கெல்லாம் கைதுலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உடனே விடுதலை பண்றாங்க. உள்ள வைக்க முடியல. அதே போல அண்ணன் சீமான் மேல 100கணக்கான வழக்குகள், ஒரே நாள்ல 100க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது ஈவே ராமசாமி என்கிற பெரியாரை பற்றி பேசியதற்காக. கைது பண்ணாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணல. அப்ப திமுக தான் ஆட்சியில இருந்தது. பண்ணுனா ஏன் பண்ணல அப்படிங்கிறது வாரியர்ஸுக்கு இன்னைக்கு இந்த முந்தானத்து அரசியல் பக்கம் வந்தானுங்க பாரு, நேற்று அரசியலுக்கு வந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், விஜய்க்கு நல்லா தெரியும். அவ்வளவு ஈஸியால நீங்க திமுகவை தொடுற மாதிரிலாம் நாம் தமிழரை தொற்ற முடியாது. அது உங்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது ஜான ஆரோக்கியசாமிக்கு தெரியும், ஆதவர்ஜினாவுக்கு தெரியும், நிர்மல்குமாருக்கு தெரியும், புஷி ஆனந்துக்கு தெரியும், முக்கியமாக விஜய்க்கும் தெரியும். தொட்டுதான் பாருங்களேன் அப்படின்னு தான் எல்லாருமே தொடர்ச்சியா எழுதிக்கிட்டு இருக்காங்க.
அது வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் சிறைக்கு பயப்படக்கூடிய ஆட்கள் சாட்டை துரைமுருகனோ அல்லது இடும்பாவன கார்த்தியோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தம்பிகளோ கிடையாது என்பது தாவேக நண்பர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லிக்க விரும்புறேன். அதிகபட்சமா என்ன வழக்கு போடுவீங்க? குண்டர் சட்டத்தை பாய்ச்சுவீங்க. இந்த 2 பேர் இருக்காங்க பாரு, சாட்டை துரைமுருகன், இடும்பாவன கார்த்தி, இந்த 2 பேருமே ஏற்கனவே குண்டர் சட்டத்தை பார்த்தவங்க தான். சாட்டை துரைமுருகன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருட காலம் சிறையில் இருந்திருக்காரு. இடும்பாவனம் கார்த்தியும் 100 நாளைக்கு மேல குண்டர் சட்டத்துல உள்ள இருந்திருக்காரு. 2 பேருமே குண்டர் சட்டத்தை பார்த்தவங்க. அதிகபட்சமா உங்களால போட முடிஞ்ச சட்டமே தமிழ்நாட்டுல அதுதான். வேற என்ன தடாவா போடுவீங்க? தடா போடுற அளவுக்கு ஒன்றும் நடக்கல. ஏதாவது பாம்பு பிளாஸ்ட் ஏதாவது ஒன்று ஆயிருந்தாதான் அது மாதிரி தான் தடெல்லாம் போட முடியும். அப்படி ஒன்றும் நடக்கல. அப்ப குண்டர் சட்டெல்லாம் போட்டு இவங்களை கைது பண்ணி உள்ள வச்சோம்னா வெளில வந்துடுவாங்க. வெளில வந்தா நம்மள சும்மா விட்டா கூட அவங்க பாட்டுங்க ஏதாவது அமைதியா பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. தொட்டோம்னா நம்ம கெட்டோங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். இதை விஜய்க்கு நல்லா தெரியும், விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு தெரியலங்கிறதான் பிரச்சனை. அது மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டீங்க, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டு தூக்கிடலாம், கைது பண்ணிடலாம், அப்படி அந்த ஆசைலாம் இருந்துச்சுன்னா அப்படி மனசுக்குள்ள கூட கொஞ்சம் அப்படியே அப்படி 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 வைங்கப்பா, அப்படி வைங்க. அந்த ஆசையை வந்து வெளியில நடைமுறைப்படுத்தணும், நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அல்பாசப்பட்டுக்கிட்டு ஒரு மன வேதனையிலேயே வெக்கி போய் தலை குனிஞ்சு போய் பதில் சொல்ல முடியாம டெய்லி ஏதாவது எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு 100-150 ஐடி இருக்குங்க. டெய்லியும் சாட்டை துரைமுருகனை, இடும்பாவன கார்த்தியா, அண்ணன் சீமான் அவர்களை போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு திரள்நிதி, கரிகஞ்சி, மஞ்சப்பொடி மாமா இப்படின்னு இந்த மாதிரி பேர்லாம் அவங்களே கண்டுபிடிச்சு வச்சுட்டானுங்க. இந்த பேர்லாம் வந்து திமுக கிட்ட இருந்து திருடி வச்சிருக்கானுங்க. இந்த இந்த அவதூறான சொற்கள் இருக்கு பாருங்க, இந்த சொற்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சியின் மீது வைத்தது, இந்த குற்றச்சாட்டு சொற்களை எல்லாம் வச்சது திமுக. இவனுங்க சொந்தமா ஒரு பேரை கூட கண்டுபிடிக்கல. அவங்கள்ட்ட திமுக கிட்ட இருந்து திருடிக்கிட்டு திரள்நிதி, கரிகஞ்சின்னு சொல்லிக்கிட்டு போட்டுக்கிட்டு டெய்லி இதே வேலையா அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டு சாட்டை துரைமுருகனை கைது செய்யும் காவல்துறை, டெல்லி போலீஸ் பிடிச்சு பிடிச்சுன்னு சொல்லிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. என்னடா பிடிச்சு பிடிச்சு எங்கடா கூப்பிட்டு போனாங்கன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை போல. அது ஒரு இதாக பதிவை போட்டுட்டு மனம் குளிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நடக்காது. அந்த ஆசை இருந்துச்சுன்னா மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிருங்க. அதுக்கு இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. அதனால கொஞ்சம் இதா பேசுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல திரிசாவை பற்றி அவதூறாக பேசினால் மட்டும்தான் கைது. அந்த திரிசாவை பற்றி பேசும்போது சாட்டை துரைமுருகன் எப்படி பேசுறாருன்னா, மதிப்பிற்குரிய மாண்புமிகு அம்மையார் செல்வி திரிசா அப்படின்னு பேசுறாரு. ஏன்னா திரிசாவை பத்தி பேசினா கைது பண்ணிடுவாங்களே, ஏதாவது ஒரு வார்த்தை தவறா பேசினா கூட அப்படிங்கிறதுனால திரிசாவை பத்தி ரொம்ப நாகரிகமாக சாட்டை துரைமுருகன் பேசி வர்றாரு. அதனால சாட்டை துரைமுருகனை இந்த தாவேக அரசால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத வாரியர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது மக்கள் சேவை ஏதாவது பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் தோத்து போன நாம் தமிழர் கட்சியை பத்தியே பேசிக்கிட்டு ஒரு 100-150 ஐடியில உட்காந்துக்கிறானுவ. டெய்லி சீமான், சாட்டை துரைமுருகன் இதை விட்டானுங்களுக்கு திமுகவால அவங்க எதிர்க்கிறதே இல்லை. அதெல்லாம் ரொம்ப நாளா விட்டுட்டானுங்க. நாம் தமிழரை மட்டும்தான் முழு நேர வேலையை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையான எதிர்கட்சியாக கடந்த திமுக ஆட்சியிலும் சரி இப்போதும் சரி சரியான பிரதான எதிர்கட்சியாக இல்லை என்றால் கூட களத்தில் சரியான எதிர்கட்சியாக, சமூக வலைதளங்களில் சரியான எதிர்கட்சியாக அத்தனை கேள்விகளையும் நாம் தமிழர் எழுப்புவதாலேயே இவர்களுக்கு நாம் தமிழரை பார்த்து அச்சமும் நடுக்கமும் இருக்கத்தானே செய்யும். நம்ம யாருடைய பிள்ளைகள்? நம்ம தலைவன் யாரு? நன்றி, வணக்கம்.